ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலபஸ் வைஸில் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது இலக்கண பகுதியில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து செகண்ட் டாபிக் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான மெட்டீரியல்லாம் டெலகிராமில் நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்க. ஸோ என்ன செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடரால் குறிக்கப்படும் சான்றோர். ஓகேங்களா? தொடரும் தொடர்பு அறிதல்ல ஃபர்ஸ்ட் இருக்குல்லையா, தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூலுன்னு இருக்கும். ஸோ இதுல வந்து தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் இதுல உள்ள கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 45 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ படிங்க, மெட்டீரியல்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்க. ஸோ டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பாவேந்தர் என்று புகழப்படுபவர் யார்? பாவேந்தர் என்று புகழப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாவேந்தர் பாரதிதாசன். செகண்ட் கொஸ்டின், பாவலரேறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பாவலரேறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பெருஞ்சித்திரனார். பாவலரேறு என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. ஃபோர்த் கொஸ்டின், மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஃபிஃப்த் கொஸ்டின், கவிஞாயிறு என்று போற்றப்படுபவர் யார்? கவிஞாயிறு என்று போற்றப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தாரா பாரதி. சிக்ஸ்த் கொஸ்டின், சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராபி சேதுப்பிள்ளை. செவன்த் கொஸ்டின், ரசிகமணி என சிறப்பிக்கப்பட்டவர் யார்? ரசிகமணி என சிறப்பிக்கப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, டி கே சிதம்பரநாதர். எய்த் கொஸ்டின், கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் குறிப்பிடப்படுபவர் யார்? கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் குறிப்பிடப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, காகிதமில்லத். நைன்த் கொஸ்டின், செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார்? செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, ரா இளங்குமரனார். 10th கொஸ்டின், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, வாணிதாசன். 11வது கொஸ்டின், பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் யார்? பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, வாணிதாசன். 12வது கொஸ்டின், தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருவி கல்யாண சுந்தரனார். 13வது கொஸ்டின், சிந்துக்கு தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? சிந்துக்கு தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாரதியார். 14வது கொஸ்டின், சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ராபி சேதுப்பிள்ளை. 15வது கொஸ்டின், பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்படுபவர் யார்? பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தந்தை பெரியார். 16வது கொஸ்டின், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் எனப்படுபவர் யார்? தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, தந்தை பெரியார். 17வது கொஸ்டின், பெண்ணினம் போர் முரசு என்று அழைக்கப்படுபவர் யார்? பெண்ணின போர் முரசு என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தந்தை பெரியார்.
18வது கொஸ்டின், புத்துலக தொலைநோக்காளர் என்று அழைக்கப்படுபவர் யார்? புத்துலக தொலைநோக்காளர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, பெரியார். 19வது கொஸ்டின், சுயமரியாதை சுடர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சுயமரியாதை சுடர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தந்தை பெரியார். 20வது கொஸ்டின், புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, நா. பிச்சமூர்த்தி. 21வது கொஸ்டின், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, தேவநேய பாவாணர். 22வது கொஸ்டின், சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, தமிழழகனார். 23வது கொஸ்டின், சீவலமாறன் என்னும் பட்ட பெயருடையவர் யார்? சீவலமாறன் என்னும் பட்ட பெயருடையவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, வீரராம பாண்டியன். 24வது கொஸ்டின், குறியீட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? குறியீட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, ஸ்டெஃபான் மல்லார்மே. 25வது கொஸ்டின், தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என்று போற்றப்படுபவர் யார்? தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என்று போற்றப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரன். 26வது கொஸ்டின், யானை டாக்டர் என்று அழைக்கப்படுபவர் யார்? யானை டாக்டர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி. 27வது கொஸ்டின், தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆபிரகாம் பண்டிதர். 28வது கொஸ்டின், காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, சென்னிக்குளம் அண்ணாமலையார். 29வது கொஸ்டின், தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, சி.வை. தாமோதரனார். 30வது கொஸ்டின், அறிவியல் தமிழர் என்று போற்றப்படுபவர் யார்? அறிவியல் தமிழர் என்று போற்றப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பேனா அப்புசாமி. 31வது கொஸ்டின், அறிவியல் தமிழின் முன்னோடி என போற்றப்படுபவர் யார்? அறிவியல் தமிழின் முன்னோடி என போற்றப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பேனா அப்புசாமி. 32வது கொஸ்டின், விசித்திர சித்தன் என்று அழைக்கப்படுபவர் யார்? விசித்திர சித்தன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, முதலாம் மகேந்திரவர்ம பல்லவர். 33வது கொஸ்டின், சிம்போனிக் தமிழர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சிம்போனிக் தமிழர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, இசைஞானி இளையராஜா. 34வது கொஸ்டின், தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, சங்கரதாஸ் சுவாமிகள். 35வது கொஸ்டின், வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்படுபவர் யார்? வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, ஆறுமுக நாவலர். 36வது கொஸ்டின், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, உ.வே.சா. 37வது கொஸ்டின், தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, மறைமலை அடிகள். 38வது கொஸ்டின், கால ஆராய்ச்சியின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? கால ஆராய்ச்சியின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மறைமலை அடிகள்.
39வது கொஸ்டின் திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார்? திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி முதலாம் ராஜராஜ சோழன். 40வது கொஸ்டின் பரசமய கோளரி என அழைக்கப்படுபவர் யார்? பரசமய கோளரி என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ திருஞான சம்பந்தர். 41வது கொஸ்டின் கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. 42வது கொஸ்டின் தமிழுக்கு தலை கொடுத்த குமணவள்ளல் என்று போற்றப்படுபவர் யார்? தமிழுக்கு தலை கொடுத்த குமணவள்ளல் என்று போற்றப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ வள்ளல் குமணன். 43வது கொஸ்டின் தமிழ் இமயம் என்று அறிஞர்களால் போற்றப்படுபவர் யார்? தமிழ் இமயம் என்று அறிஞர்களால் போற்றப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ வாசுப. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வாசுப மாணிக்கம். 44வது கொஸ்டின் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ சங்கரதாஸ் சுவாமிகள். 45வது கொஸ்டின் தமிழ்நாடக தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ்நாடக தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி பம்பர் சம்பந்தனார். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு